நீதான் கூறினாய பாகு, நான் உன் பின் இருக்கும் பொழுது யாரும் உன் பின்னால் இருந்து தாக்க இயலாதென்று. பாகுபலி, நீ உன் குருவின் கட்டளையை மதிக்கவில்லை. உன் உயிர் மட்டுமின்றி உன்னோடு இருக்கும் மற்றவர் உயிரையும் பணயம் வைத்தாய். சரியான நேரத்தில் வல்லாள தேவன் சேனையை அழைத்து வராமல் இருந்திருந்தால் கட்டப்பாவால் வந்திருக்க முடியாது. சிறு வயதில் இருக்கும் பொழுது உன் உயிரின் நாட்டு பிரஜைகளுக்கு சொந்தம் என்று கூறியதை நீ மறந்து விட்டாயா பாகுபலி? என்னிடம் கற்ற பாடத்தை மறந்து விட்டாயா? இதை உன்னிடம் நான் எதிர்பார்க்கவில்லை. தங்களிடம் கற்ற பாடத்தை நான் எவ்வாறு மறப்பேன் தாயே? என் உயிர் பிரஜைகளுக்காகத்தான். பிரஜைகள் தான் என்னுடைய உயிர். என் பிரஜைகள் ரத்தம் சிந்துவது என்னால் பார்க்க இயலாது ராஜமாதா. எனது இறுதி மூச்சு வரை மகிழ்மதியின் பிரஜைகளை பாதுகாத்துக் கொண்டிருப்பேன். என் செயலுக்கு தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்பதற்கு சித்தமாக உள்ளேன். बाहुबली 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 நீ கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது பாகுபலி. யுவராஜா தர்ம மார்க்கத்தில் தான் நடக்க வேண்டும். அந்த தர்மத்தை உடைத்ததற்காக உனக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அந்த தண்டனையை கொடுப்பவர் உங்கள் குரு. நான் தண்டனையை வழங்குகிறேன் ராஜமாதா. விதிமுறையை மீறியவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. சரியாக கூறினீர்கள் குருவே. 4 நாட்களில் விருந்தினர் வரப்போகிறார்கள். யுவராஜாவிற்கு சரியான முறையை நீங்கள் கற்பிக்க வேண்டும். அந்த பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ராஜமாதா. பலால தேவா, ஒரு விஷயத்தை கூறுங்கள். ராஜ தர்பாரில் பாகுபலிக்கு அனைவரும் ஆதரவு தெரிவித்த போது நீங்களும் ஆதரவு தெரிவித்தீர்கள். அது உங்கள் தந்தைக்கு பிடிக்கவில்லை. அவினாஷ், என்னுடைய தந்தையை எப்பொழுதும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. பாகுபலி என்னுடைய சகோதரன். சகோதரனா? என்ன? உங்களுக்கு சிம்ஹாசனம் கிடைக்க தடையாய் இருப்பது அவன்தான். அது மட்டுமில்லாமல் வெற்றியுடன் திரும்பியதால் ராஜமாதாவின் மனதில் இடம் பிடித்து விட்டான். இப்படியே நீங்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தால் தங்களுக்கு சிம்ஹாசனம் கிடைக்காது. தங்களை பற்றியும் யோசியுங்கள். ஒன்றை மட்டும் மறக்காதே அவினாஷ். வருடம் தவறாமல் ராஜமாதா என்னையும் பாகுபலியையும் இந்த இடத்திற்கு அழைத்து வருவார்கள். எமது வம்சத்தை சேர்ந்தவர்கள் செய்யும் பாவங்களை இங்கு கரைப்பதுதான் வழக்கம். பிறகே நாங்கள் புனிதமாவோம். அதன் பிறகுதான் நாங்கள் மகிழ்மதியின் ராஜ்யத்தை காக்க புறப்படுவோம். எனது தந்தைக்கு இங்கு வருவதற்கு அனுமதி கிடையாது. காரணம், அவர் அரசர் இல்லை என்பதுதான். அவர் அரசர் ஆகாதது ஏன் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டுமா? அனைவருக்கும் தெரியும். அவர் உடலின் ஊனமே அது காரணம். எனது தந்தையை கண்டால் பிரஜைகள் அனைவரும் பயத்தில் நடுங்குவார்கள். இதுவரை அவர் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியதில்லை. இளவரசே, வேண்டாம் இளவரசே. நான் என் தந்தையிடம் ஒன்றை கற்றுக்கொண்டேன். அவர் செய்த தவறுகளை நானும் செய்யக்கூடாது என்று. எனது உணர்ச்சிகளை நான் என்னுள் அடக்கி வைத்தேன். என் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன். இப்போது உனக்கு அனைத்தும் புரிந்திருக்கும். எனது மறுமுகத்தையும் நீ இப்போது தெரிந்து கொண்டாய். என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரே ஆள் நீதான். இளவரசே, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். இங்கு நடந்தது நான் யாரிடமும் கூற மாட்டேன். நான் என்னையும் எளிதில் நம்ப மாட்டேன் அவினாஷ்.